இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தவங்க 4 கோடியில இவங்க வீடை வாங்கிட்டாங்க. 4 கோடி வீடு எனக்கே தெரியல. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். 100 நாள் நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிற அத்தனை தொண்டர்கள் எல்லாரும் உங்களுக்கு அருமையா சொல்லியிருப்பாங்க நாங்க என்னென்ன பண்ணோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வரலாறுல பண்ணாத ஒரு விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. ஊழலற்ற ஆட்சி. எந்த முதலமைச்சராவது ஒரு ஸ்டேஜ்ல ஏறி நின்று தைரியமா இனிமே ஊழல் நடக்காது, ஊழல் நடந்தா இங்க இருக்க அத்தனை பேரு என்கிட்ட வந்து சொல்லுங்க, இந்த அண்ணன்ட்ட வந்து சொல்லுங்க, இந்த அக்காட்ட வந்து சொல்லுங்க, இந்த தங்கச்சிக்கு வந்து சொல்லுங்கன்னு சொன்னாரா? இங்க இருக்க ஒரே முதலமைச்சர் தான் சொன்னார். இங்கேயுமே அதை வந்து முன்னாடி எல்லாம் சிவகாசி ஃபயர் ஒர்க்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓனர்ஸ்லாம் வந்து சொல்றாங்க எங்ககிட்ட, முன்னாடி எல்லாம் வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கினாலே 30,000 50,000 1 லட்சம் திறக்கிறதுக்கு வேணும்னே போய் உள்ள வந்து ப்ரொடெஸ்ட் பண்றது, வேணும்னே உள்ள போறது, உள்ள போயிட்டு சரி 3 லட்சம் இருங்க அப்படின்னா ஓபன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. வந்த உடனே 15 இது ஓபன் பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கு 133 இது ஓபன் பண்ணி கொடுத்திருக்கோம். 1 ரூபாய் லஞ்சம் வாங்கல. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்சியை நமது முதலமைச்சர் நடத்தி கொண்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றதுதான், இங்க இருக்க தொண்டர்கள் வாங்க மாட்டாங்க, இங்க இருக்க விஜயும் வாங்க மாட்டாங்க, மேல இருக்க யாரும் வாங்க மாட்டாங்க. வாங்கினா நீங்க தைரியமா வந்து இங்கதான் இருக்கு வீடு, யாருனாலும் வந்து சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தவங்க 4 கோடியில இவங்க வீடை வாங்கிட்டாங்க. 4 கோடி வீடு எனக்கே தெரியல. நான் தான் இன்னைக்கு யாரெல்லாம் அதை வந்து வெளியிட்டாங்களோ அவங்களுக்கு நான் சொல்றேன், அந்த 4 கோடி வீட யார் என்கிட்ட அந்த பத்திரத்தை காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏன் நான் பரிசு கொடுத்துறேன், அன்பளிப்பா கொடுத்துறேன். முடியலங்க. அதாவது நாங்க மக்களுக்காக செய்ய வந்திருக்கோம். தேவையில்லாம போட்டு எரிச்சலா இது எதுக்கு? மக்களுக்கு தெரியும். நீங்க என்ன ப்ரூடா விட்டாலும் அவங்களுக்கு தெரியும் யார் நல்லது பண்றா யாரு கெட்டது பண்றா. இங்க இருக்க பெண்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இங்க இருக்க பெண்கள் நீங்க தான் வந்து இனிமே போய் அறியாமையில ஒரு சில மக்கள் இருக்காங்க, அந்த அறியாமையில இருக்க மக்களுக்கு நீங்க தான் புரிய வைக்கணும். அந்த பொறுப்பு அண்ணன் விஜய் அவர்களே உங்களுக்கு எல்லாருக்கும் தராங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.